வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி டிஸ்ட்ரிக்ட்ல வெங்கடேஸ்வரா காலனி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை செய்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஆர்மி மேன். அந்த எக்ஸ் ஆர்மி மேன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி. இந்த குருமூர்த்தி வந்து ஆர்மியில் எப்பவுமே ஆர்மியில் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு ஒரு 10 வருஷமோ இல்லை 7, 8 வருஷமோ என்ன பண்ணுவாங்க, பணி செஞ்சுட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க. பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்துக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ச்சியாக அவங்க ரிட்டயர் ஆகுறது வரையும் வந்து பணியில இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய குடும்ப சூழல் காரணமாக அவங்க வந்துருவாங்க. அப்படி வந்து இவர் விஆர்எஸ் வாங்கிட்டு குருமூர்த்தி அவர்கள் என்ன பண்றாருன்னா, செக்யூரிட்டி கார்டாக வந்து தெலுங்கானா மாநிலத்தில ஒரு தனியார் நிறுவனத்தில வேலை செய்து வர்றார். இவருக்கு வந்து மாதவி அப்படின்ற ஒரு பெண்ணோட வந்து திருமணமாகி ஒரு 15 வருஷமா இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. இந்த மாதவி அவர்கள் வந்து மாதவி அவர்களுக்கும், குருமூர்த்தி அவர்களுக்கும் அடிக்கடி வந்து சண்டை ஏற்படும். இந்த சண்டை வந்து அக்கம் பக்கத்தினருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக ஒரு குடும்பம்னா அடிக்கடி சண்டை வரும். அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. திடீர்னு கரண்டி தூக்கி அடிப்பாங்க. இதெல்லாம் இப்போ சகஜமான ஒரு விஷயம். அது நாடு முழுவதும் நடக்குது. அது இந்தியாவில கொஞ்சம் அதிகமாவே நடக்குது. அதாவது வயலன்ஸ் அகைன்ஸ்ட் ஹஸ்பண்டா இருக்கட்டும், வயலன்ஸ் அகைன்ஸ்ட் வுமனா இருக்கட்டும். இத நம்ம வந்து நெறைய கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது குருமூர்த்தி வந்து ஏற்கனவே இராணுவத்தில் பணியாற்றிய ஒரு நபர். இராணுவத்திலேருந்து வந்திருக்காங்கன்னா, அவங்க வந்து பட்டாளத்துக்காரரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதைலாம் குடுப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து அவங்க குடும்பத்தினர் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா ஜனவரி 16ஆம் தேதி அந்த மாதவி மனைவிக்கும், குருமூர்த்திக்கும் இடையே ஒரு சண்டை ஏற்படுகிறது. இவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. ஆ அப்ப அந்த சூழல்ல வந்து இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த வாக்குவாதம் மூட்டு 2 பேருக்குள்ள அந்த நைட்ல ரொம்ப பெரிய தகராறு ஆயிருக்கு. தகராறான உடனே இவர் என்ன பண்றாரு, கொடூரமான முறையில மாதவிய தாக்குறாரு. மாதவி வந்து ஒரு கையில கத்தியும் வச்சிருக்காரு. அந்த கத்திய வைத்து தாக்கும்போது மாதவி இறந்து போறாங்க நைட்டு. இறந்து போனவன் மாதவி அவர்கள் இறந்து போன பொறுமையா உட்காந்து குருமூர்த்தி அவர்கள், அதாவது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி, பொறுமையா உட்காந்து அவங்கள ஸ்லைஸா வெட்டி, அதாவது கொடூரமான முறையில அவங்கள வந்து கொலை செய்திருக்கார். இந்த பாகங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துடுறாரு. எடுத்துட்டு பிறகு என்ன பண்றாரு, குக்கர்ல வந்து இந்த பாகங்களை போட்டு வேக வைத்து, பக்கத்துல இருக்க ஒரு ஆற்றில கொண்டு போய் அது வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. ஆனா இது யாருக்குமே தெரியல. மாதவி அவர்கள் காணவில்லைன்னு சொல்லிட்டு 16ஆம் தேதி வந்து வந்து அவங்க மகள் காணவில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சுப்பம்மா அவங்க என்ன பண்றாங்க, மீர்பெட் காவல் நிலையத்தில போய் ஒரு புகார் குடுக்குறாங்க. என்னுடைய மகள் காணவில்லை. அடிக்கடி என்னுடைய மகளுக்கும் அவரது கணவர், அதாவது நம்ம ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி குருமூர்த்தி அவர்களுக்கும் தகராறு ஏற்படும். அதனால வந்து இது என்ன ஆச்சுன்னே தெரியல. அவர கேட்டா அவரு வந்து பதிலும் சொல்ல மாட்றாரு. அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க வந்து புகாரா குடுக்குறாங்க. அதாவது வுமன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டா அவங்க எடுக்குறாங்க. எடுத்து விசாரணை பண்றாங்க. விசாரணை இந்த அம்மா போயிட்டு ஏன்னா ஆசை மகளாச்சே, இவங்க போயிட்டு ரொம்ப பிரஷர் பண்ணும்போது, இவங்க என்ன பண்றாங்க, விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணி அவங்க கணவரை கூப்பிட்டு விசாரிக்கின்ற பொழுது, கணவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, "என்னுடைய மனைவியை நான் வெட்டி, அதாவது குக்கரில் வேக வைத்து, எலும்பு எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், காய வச்சு கரைச்சிட்டேங்க ஆத்துல." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக அவங்கனால வந்து அத புரிஞ்சுக்க முடியல. காவல்துறை வந்து என்ன கேட்டா, ஏதோ பைத்தியக்காரத்தனமா சொல்றாரு போல இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சிருக்காங்க. ஆனால் இவர் சொன்ன இடங்கள்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்பொழுது, காவல்துறையினருக்கு ஒரு சில தடயங்கள் கிடைத்திருக்கிறது. காவல்துறை வந்து இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக ஆ இந்த சம்பவத்தை வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவர் சொன்னார் இல்லையா, நான் வந்து இந்த இந்த கொடூரமான இந்த மோடஸ் ஆப்பரண்டி அதில வந்து நானு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து காவல்துறையாலேயே நம்ப முடியாத ஒரு விஷயமாயிருச்சு. இருந்தாலும் புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர் அந்த ஏன்னா தடயங்கள அவங்க சொன்ன இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? எங்க போய் வச்சான், ஏது வச்சான்னு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா தானே இவங்க வந்துட்டு வழக்கை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியுன்றதுக்காக காவல்துறை, அந்த மாவட்ட எஸ்பி, அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்துறை இன்ஸ்பெக்டர் ஆகியோர் வந்துட்டு தீவிரமான முறையில வந்து குருமூர்த்திய வந்து கஸ்டடி எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குருமூர்த்தி வந்து அந்த ஸ்டாண்ட்லயே இருக்கிறதுனால, சரி இப்படிதான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. தொடர்ச்சியாக வந்து ஒரு விஷயம் இராணுவத்தில வந்து பணியாற்றிட்டு வரும்பொழுது, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாட்டிற்காக வந்து அவருக்கு வந்து ஒரு இராணுவத்தில இருந்தவரு. ஆனால் ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்னும்போது ஒரு 2 நாள் அமைதியா வாய மூடிட்டு இருந்திருக்கலாம். இல்ல வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது வெளில போயிட்டுருக்கலாம். அதெல்லாம் செய்யாம இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, கோபத்தின் உச்சத்திற்கே போனவரு,
கொடூரமான முறையில் வந்து மனைவியை வந்து படுகொலை செய்து இன்றைக்கு அந்த 2 குழந்தைகளும் நடுத்தரில் நிற்கக்கூடிய ஒரு சூழல். அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த சுப்பம்மா வந்து அவங்க மகளை இழந்திருக்கிறாங்க. 15 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு. கொஞ்சம் வந்து இதில கொஞ்சம் ஒரு கன்சிடரேஷன் பண்ணி ஏதோ ஒரு இப்போ சொன்னது போல் ஒரு சண்டை ஏற்படும்போது வெளில கிளம்பி போயிட்டு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு கொடூரமான இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவில் இதுவரைக்கும் எத்தனையோ படுகொலைகள் நம்ம பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம், வழக்குகளாக நம்ம வந்து நடத்தியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு கொலை வழக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸாக தான் வந்து இது பார்க்கப்படுது. ஆகவே இந்த கணவன் மனைவி சண்டை கிண்டை வரும்போது அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது கொன்னுறங்கன்றத டைலாகெல்லாம் வந்து விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தால் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாது. இன்றைக்கி இவரும் வந்து சிறைக்கு போயிடுறாரு. இந்த 2 குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து காவல்துறை ரொம்ப சீரியஸாக, ஏன்னா ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்ன்னு நம்ம சொல்லிடுறோம். இன்றைக்கி ஆர்ஜிகர் மருத்துவமனை கல்லூரியில் அந்த படித்து கொண்டிருந்த மாணவி கற்பழித்து கூட கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து அது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸே இல்லைன்ட்டாங்க. அது என்னன்னு தெரியல. இப்போ வந்து அப்பீலுக்கு போயிருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து சமூகத்தில் வந்து பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையும் அந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட எதிர்காலத்தையும் அது பாதிக்கும். ஆகவே அப்படிப்பட்ட செயல்களில் யாரும் ஈடுபடாமல் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும்போது ஒதுங்கி இருப்பது தான் நல்லது. அதெல்லாம் பண்ணாமல் விடுறதுனால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி காவல்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு வழக்காக, ஏன்னா நீதிமன்றத்தில் இவங்க சமர்ப்பிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறது, எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம். ஆகவே அதில் வந்து திணறிக்கொண்டு இன்றைக்கி வந்து ஒரு சிக்கலை வந்து காவல்துறை எதிர்நோக்கி வந்து இந்த வழக்கில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே குருமூர்த்தி செய்தது மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது, மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்படி குருமூர்த்தி அவர்கள் இந்த வழக்கில் வந்து அவர் உண்மையாக இதை செய்திருக்கிறாரா, இல்லை வேறு மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த பெண்ணை வந்து கொடூரமாக வந்து கொலை செய்திருக்கிறார் என்பது வந்து விசாரணை முடிவில் தான் தெரியும். ஏன்னா விசாரணை இப்போ ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இவர் சொன்ன அதாவது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி விசாரணை போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக அதனுடைய ஏசிபி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், இதை டீப்பாக நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், அந்த டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு தான் நான் வந்து எல்லாத்தையுமே நான் ரிவீல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு அதிகாரி. அப்போ அதிகாரி சொல்லும்போது அதை நம்ம கேட்டாகணும். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு எந்த திசையில் போகிறது என்று. நன்றி, வணக்கம்.